தான் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு பயண தடையை போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் போட்டிருக்கிறார்கள். கோட்டபாய ராஜபக்ஷ அமெரிக்காவுக்கு கூட போக முடியாத நிலைமை. உங்களுக்கு தெரியும், 2022ஆம் ஆண்டு மாலத்தீவின் ஊடாக நாட்டை விட்டு தப்பி ஓடினாலும் அவரால் ஆசிய நாடுகளை விட்டு அங்காலே நகர முடியாத ஒரு நிலைமை. அது ஏனென்றது எல்லோருக்கும் தெரியும். கோத்தபாய ராஜபக்ஷவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பகமை, ஏன் போக முடியவில்லை என்று அவற்றை மகன் அங்குதான் இருக்கிறார் அமெரிக்காவில். ஆனால் இதனால் ஏன் போக முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன் ஐரோப்பா நாடுகளுக்கு கூட வர முடியாத ஒரு நிலைமை. அது வெளிப்படையாக தடை போடப்படாவிட்டாலும் உள்ள, அதாவது இந்த எழுதப்படாத ஒப்பந்தம் என்று சொல்வார், அதே போன்றது. அப்ப அது தெரியும் அவருக்கு. அப்ப ஏன் என்றால் அவர் ஆட்சிக்கு வந்தது இந்த மேற்குலகத்துக்கு எதிராக பிராந்திய வல்லரசு ஒன்றின் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் என்பதை அவருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அப்ப இதுல பிரதான சூத்திரதாரி யார் என்றது, புனித ஞாயிறு குண்டு வெடிப்பில இந்த நிகழ்வுகளை நீங்கள் தொகுத்து பார்த்தா, இதை நாங்கள் பல தடவைகள் பேசி இருக்கின்றோம், தொகுத்து பார்த்தால் தெரியும். அப்ப அவர் இலகுவாக கைது செய்யப்படலாம். என்ன ஆதாரங்கள் தேவை? இப்ப சுரேஷ் ஆலையாக இருக்கலாம், ஏன் அசாத் மௌலானா கூட அவர்கள் கொண்டு வரலாம் என்று கூட கூறுகிறார்கள் கொழும்புக்கு என்றால் பெருமளவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக பிள்ளையான், அவர் அதாவது வெளியில் இருந்ததை விட சிறையில் இருந்த காலம்தான் கூட. இன்று ஒரு காணொளியை பார்க்கும்போது, அதாவது தாய் சுரேஷ் ஆலை என்ற தாய் தனது மகனை விடுதலை செய்ய சொல்லி வீதியில் கிடந்து போராடுகிறார் என்ற செய்தியை பார்த்தேன். இதே சுரேஷ் ஆலை தான் எத்தனையோ தமிழறிஞர்கள், அப்பாவி பிள்ளைகளை கூட இடம் தெரியாமல் செய்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் காலம், நான் அடிக்கடி சொல்வது போல, காலம் மிகவும் கொடுமையானது. அவங்க திருப்பி அதை தந்து விட்டுத்தான் போகும். அதே ஒரு நிலைமையாகத்தான் இப்போது தென்னிலங்கையில் இருக்கின்றது. கோத்தபாய ராஜபக்ஷ தப்பியோடும் போது நாங்கள் அதைத்தான் கூறினோம். ஆனால் இன்னும் அந்த கணக்கு முடியவில்லை.